லேட்டஸ்ட் பாயிண்ட் நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசரோ ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும் போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்ம ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நண்பர்களே, எம்எம் ஃபினான்ஸோட 2024-25க்கான Q1 ரிசல்ட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ அதை அனாலிசிஸ்க்கு எடுத்துகிட்டு இந்த குவார்ட்டருக்கு என்ன வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒரு தேடுதல் முயற்சி எடுப்போம். இப்போ இவங்க மிட் ரேஞ்ச் பெர்ஃபார்மராக தான் இருக்கிறாங்க. ட்ரெண்ட் லைன் கிளாஸிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த்து, மிட் வேல்யூஷன், டெக்னிக்கலாக நியூட்ரலில் தான் இருக்கிறாங்க. அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக 296 அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட்டை டவுன் சைட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ கரெக்டாக 296.55 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இந்த வீடியோ ரெக்கார்ட் ஆகிற வரைக்கும். இவங்களுடைய பிஇயை பொறுத்த வரைக்கும் நியூட்ரல் ஜோனில் தான் இருக்கிறாங்க. ஃபண்டமெண்டலாக இவங்க அடிக்குவேட் லெவல் ஆஃப் சால்வன்சி பொசிஷனை மெயின்டைன் பண்ணுறாங்க, நல்லா ப்ராஃபிட் எடுக்கிறாங்க. அதே சமயத்தில் இவங்களோட டெப்ட் கொஞ்சம் கூட தான் இருக்குது, இருந்தாலும் தவிர்க்க முடியாது ஃபினான்ஷியல் கம்பெனிஸ்னால. பிஇ ஆனுவலைஸ்டு பிஇ அண்ட் பிபியை பொறுத்த வரைக்கும் இது க்ரோத் லெவலில் தான் இண்டிகேட் பண்ணுது, க்ரோத் ஆஸ்பெக்ட்ஸை தான் இண்டிகேட் பண்ணுது. இப்போ இவங்களுடைய கன்சஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் 34 அனாலிசிஸ்டில் 15 பேர் பை கொடுத்துருக்குறாங்க, 10 பேர் ஹோல்டு கொடுத்துருக்குறாங்க, 9 பேர் செல் கொடுத்துருக்குறாங்க. நம்ம இப்போ குவார்ட்டர்லி ரிசல்ட் அனாலிசிஸ்குள்ளே பார்ப்போம். குவார்ட்டர்லி நெட் ப்ராஃபிட்டு இயர் ஆன் இயர் அப்படிங்கிறது இந்த ஜூன் மாதம் 2024 ஜூனையும் 2023 ஜூனையும் கம்பேர் பண்ணும்போது 38.7% நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதே காலகட்டத்துக்கு 19.7% ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரெவென்யூ Q2Q நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க கிட்டத்தட்ட ஒரு 20 கோடி ரூபாய்க்கு ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் ஒரு 170 கோடி ரூபாய்க்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு 170 கோடி ரூபாய்க்கு நெட் ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கு. இதனால் இபிஎஸ் 1.4 குறைஞ்சு போச்சு. இப்போ இவங்களுடைய எம்எஃப் ஹோல்டிங்ஸ்னு பார்த்தோம்னாக்க 1.94% எம்எஃப் ஹோல்டிங் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே சமயத்தில் எஃப்ஐஐஎஸ் 1.87 டிக்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இப்போ இவங்கள்ட்ட யாரெல்லாம் டிஏஎஸ் உள்ளே இருக்கிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, எல்ஐசி 10% மெயின்டைன் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்ட் 4.7%, ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ் 2.4%, எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட் 2.4%, ஐசிஐசிஐ பொட்டன்ஷியல் அண்ட் கொட்டாக் மஹிந்திரா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இவங்க 1.8%, அப்புறம் இன்னொருத்தர் 1.1% டிஏஎஸ்ல மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நல்ல கம்பெனிஸ் எல்லாரும் ஹோல்டில் இருக்கிறாங்க. இப்போ இந்த தகவலை இபிஎஸ் தகவலை தூக்கி நம்ம எக்ஸல் ஃபார்மேட்டில் போடுறோம். இந்த எக்ஸல் ஃபார்மேட்டில் கிடைக்கக்கூடிய ரிசல்ட் இந்த குவார்ட்டருக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான், மினிமம் அண்டு மேக்ஸிமம் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஆனுவலைஸ்டுக்கு ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கிறோம். அந்த வீடியோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பாருங்கள், லிங்கை வேணாலும் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம கொடுப்போம். இந்த குவார்ட்டரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபேர் ப்ரைஸ் இப்போ 120ன்னு இருக்குது, பேஸ் ப்ரைஸ் 181ன்னு இருக்குது. இது கரெக்ஷன் ஆகிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது. இதுக்கு 2 காரணம். நம்ம பிஇ நம்ம இந்த குவார்ட்டருக்கான பிஇ கொஞ்சம் கூட இருக்குது. அதே சமயத்தில் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு பார்த்தோம்னா 4.2 தான் டிடிஎம் வருது. அதனால சேம் ப்ரைஸ் லெவலில் தான் மெயின்டைன் பண்ணுது. இந்த குவார்ட்டருக்கான மினிமம் அண்ட் மேக்ஸிமம் அப்படின்னு எடுத்தோம்னாக்க கிட்டத்தட்ட ஒரு 233லேருந்து 461-62 வரைக்கும் பொட்டன்ஷியல் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய புரிதல். இப்போ 233 லோவாகவும் 462 மேக்ஸிமமாகவும், இது மினிமம் அண்ட் மேக்ஸிமமாக 462 இருக்குது. இப்போ இந்த தகவல்களை தூக்கி நம்ம உள்ள தூக்கி இப்போ சார்ட்டில் தூக்கி போடுறோம். இப்போ இவன் 304 உடைச்சு மேலே ஏறி 348 உடைச்சான் அப்படின்னு சொன்னோம்னாக்க 409 429, அதுக்கு மேலே போகும்போது 460 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயத்தில் இவன் கீழே 299 உடைச்சான்னாக்க 281, அதுக்கு கீழே உடைச்சி வந்தானே 254 to 233க்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இவன் ஆல்ரெடி இப்போ தான் மே மாதம் தான் 233, 254 to 233 வந்திருக்கிறான். இப்போ திருப்பியும் அதே லெவலுக்கு கரெக்ஷன் எடுக்க போகிறானா இல்லாட்டி அப்படியே மேலே போகிறானான்னு தெரியல. கீழே வந்தால் மேக்ஸிமமாக நமக்கு 254லேருந்து 233க்கான வாய்ப்புகளும், நான் 348 உடைச்சு மேலே போனால் அப்படின்னு சொன்னாக்க 409லேருந்து 429 இது ஒரு லெவலாகவும், 456லேருந்து 478 அதில் இந்த குவார்ட்டருக்கு வந்திருக்கிறது 462 இது ஒரு லெவலாகவும் இருக்குது. தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருக்குன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம்தான். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நண்பர்களே, நம்மளுடைய இந்த வீடியோ நமக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு உதவ ஷேர் பண்ணுங்கள், சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.